ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான மட்டன் கிரேவிங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ அளவுக்கு மட்டன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3-4 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பூண்டு, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு 1/4 மூடி மட்டும் தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். இப்போது கறியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி வைக்க போகிறோம். கூடவே கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கலாங்க. அப்போ தான் கறியில் மசாலாலாம் ஊறி கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்களை ட்ரை ரோஸ்ட்டு செஞ்சுக்கலாம். இது இப்போது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தோம்னா நம்மளோட கசகசாலாம் எண்ணெயிலே ஒட்டி பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதனால் நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. அப்படியே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். கூடவே நான் ஒரு 15 போல் வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய வரமிளகா சுத்தமாக காரமே இல்லைங்க, அதனால் நான் 15 எடுத்திருக்கேன். உங்கள் மிளகாயில் எந்த அளவுக்கு காரம் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கறியிலையுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வறுபட்ட உடனே எடுத்து ஆற வச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வணங்குறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது இப்போது நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தால் போதும். இதை நம்ம இறக்கிக்கலாம். இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம மசாலா பொருள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது தாளிப்புக்காக 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் கல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மசாலாவை இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி சேர்க்க தேவையில்லை. எனக்கு பர்சனலாக தக்காளி சேர்த்தும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே மட்டன்லேயும் தயிர் சேர்த்துருக்கோம். அரைக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போது நல்லா கறி ஊறி வந்துருச்சு. இதை அந்த மசாலா தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கறி கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்னா, கறியோட தண்ணியெல்லாம் நல்லா தெளிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்படியே குக்கரில் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிரேவி மாதிரியும் செஞ்சுக்கலாம், இல்லை குழம்பாகவும் செஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மூடி வச்சு 5-6 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள்,
5-6 விசில் வந்துருச்சு. கறியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. ரொம்பவே வாசமாக, ரொம்பவே டேஸ்ட்டாக, சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருந்ததுங்க. இது டிஃபன் ரெசிபி மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடுக்கும் தொட்டு சாப்பிட்லாம், பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். எண்ணெய் தெளிஞ்சு கறி எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.